மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை கொடுங்கையூர் காவல் உதவி ஆய்வாளர் தனசேகரன் இளம் பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புகார் அளிக்க சென்ற இளம் பெண்ணுக்கு காவல் உதவி ஆய்வாளர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் இருந்த அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் மட்டும் தனியாக விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் காவல் உதவி ஆய்வாளர் தனசேகரன் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக புகார் எழுந்திருக்கிறது. நீங்க இப்போ குற்றப்பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் மீது நீங்க ஒரு புகார் தெரிவிக்கிறீங்க. மேடம், அவரு என்ன மிஸ்பிஹேவ் பண்ணாருங்க உங்ககிட்ட? அதான் சார், என்னோட மொபைலையும் ஹஸ்பண்ட் மொபைலையும் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் மட்டும் தான் தனியா வந்திருந்தாரு. கூட இருந்தப்போ வெளியே போங்க, நான் இந்த பொண்ணை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஓகே. அப்ப என்னோட சொல்றதை நீங்க லெட்டரா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ல எல்லாம் வாங்கிட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாரு. கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு நீ உண்மையை சொல்லணும், எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிக்கிட்டு, உன் கை நடுங்கல, உன் கை வேர்க்கல, நீ உண்மையதான் சொல்ற போல, நான் தான் இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளியே எடுக்கணும், நீ எனக்கு உண்மையா இருந்தா நான் உனக்கு உண்மையா இருப்பேன், நீ நம்பி என்னை நீ சொல்லு அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது இப்படி என் உதட்டெல்லாம் இப்படி டச் பண்ணி, நீ உதட்டுல இருந்து பேசக்கூடாது, உன் மனசு தொட்டு பேசணும், நீ உன் மனசாட்சியோட பேசணும்னு சொல்லிட்டு என் ஷோல்டர்ல அப்படி கை வைக்க வந்தாரு. இப்படி என் நெஞ்சுக்கிட்ட அப்படி கை வைக்க வரோம். இப்படி பண்ணுவோம். அதோட என் கையவே பிடிச்சிட்டு அவர் கை இப்படி மேல வச்சுட்டு நீ உன் நெஞ்ச தொட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டோ எடுத்தாரு. அப்பாவுக்கு மொபைல கொடுத்துட்டு என்ன போட்டோ எடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு ஆப்போசிட் சைடுல யாருக்கும் தெரியாம என் புர்காவை கலட்ட சொன்னாரு. கலட்ட சொல்லிட்டு என்ன போட்டோ எடுத்தாரு. போட்டோ எடுத்துட்டு இந்த போட்டோ என்கிட்டதான் இருக்கும், நீ எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்த போட்டோவே என்கிட்ட காமிச்சாரு. காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போவேல கதவு இப்படி ஒர்சாச்சு இருந்துச்சு. கதவுக்கு பேக் சைடு தான் என்ன போட்டோ எடுத்தாரு. அங்க எடுக்கும் போது என்ன பண்ணாரு, திடீர்னு இப்படி என் கிட்ட இப்படி முத்தம் கொடுக்க வந்தாரு என் கண்ணத்துல. அப்ப நான் இப்படி கையை வச்சு நான் அப்படி தடுக்கவும் அவரோட கண்ணத்தை காட்டிட்டு எங்க இப்படி முத்தம் கொடு அப்படின்னு கேக்குறாரு. இந்த லெட்டர் எல்லாம் எழுதிட்டு இருக்கும் போது நீ எங்க இருப்ப என்ன ஏதுன்னு கேட்டாரு. சார், இந்த மாதிரி அம்மா வீட்டுலதான் சார் இருப்பேன், நைட்டு தூங்குறதுக்கு எங்க வீட்டுக்கு போவேன், சமைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா, ஓகே, நாளைக்கு நான் காலையில 11 மணிக்கு நான் வரேன், நீ 10:30க்குலாம் ரெடியா இரு, பசங்களை உங்க அம்மா வீட்லயே ஒரு 10:30க்கு முன்னாடி உங்க அம்மா வீட்டுல விட்டுரு, நான் 11 o'clock உன் வீட்டுல நான் உன்னை விசாரிக்கணும், நீ தனியா இரு அப்படின்னாரு. எந்த காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கீங்கம்மா? P6 கொடுங்கையூர் சார். புகார் அளிக்க சென்ற இளம் பெண்ணுக்கு காவல் உதவி ஆய்வாளர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான ஆடியோ பதிவையும் நாம் கேட்டோம். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பார்த்திபன். காவல் உதவி ஆய்வாளர் புகார் அளிக்க சென்ற இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடந்தது, விரிவான விவரம்? நிச்சயமாக சிகாமணி, பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவலரே விசாரணை என்ற பெயர்ல ஒரு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண் நமது தொலைக்காட்சிக்கு ஆடியோ ஒன்று கொடுத்திருப்பது பார்க்க முடியும். சென்னை கொடுங்கியூர் காவல் நிலையத்துல பணிபுரியும் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் மீதுதான் இந்த இளம்பெண் பரபரப்பு பாலியல் அத்துமீறல் புகாரை ஒன்று உயர் அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கிறார். உதவி ஆய்வாளர் என்ன செய்தார் என்பதை தொலைபேசி வாயிலாக நம்ம கேட்டிருந்தோம். சென்னை கொடுங்கியூர் குற்றப்பிரிவு காவல் உதவியாளர் தனசேகரன் என்பவர் விசாரணை என்ற பெயர்ல தான் இந்த இளம்பெண்ணிடமும் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக புகார் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்துல என்ன நடந்தது என்று பார்த்தோம் என்றால், கொடுங்கியூர் பகுதியைச் சேர்ந்த இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண், இந்த இளம் பெண் உறவினர், இவருடைய உறவினர் நூர் முகமது என்று சொல்கிறார்கள். இவர் அவருடைய வீட்டில நகை காணாமல் போன விவகாரத்துல சந்தேகம் இருப்பதாக சென்னை கொடுங்கியூர் காவல் நிலையத்துல குற்றப்பிரிவுல ஒரு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் தனசேகரன் விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மீண்டும் விசாரணைக்கு நான் வருவேன் என்று கூறியிருந்த உதவி ஆய்வாளர் முகமது, அதாவது நூர் முகமது, அவர்
வீட்டுக்கு சென்று உள்ளார். அப்போது வீட்டில் இருந்த அனைவரையுமே வெளியே அனுப்பிவிட்டு இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணிடம் மட்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறியதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின் நான் கிரைம் எஸ்ஐ உண்மையை சொல்ல வேண்டும் எனவும் கூறி இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக அந்த பெண்ணே சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை நம்ம கேட்டிருந்தோம். இதனால் வந்து தான் வந்து பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் தனக்கு அந்த இடத்துல விசாரணை எங்களுடைய வீட்டிலே இது நடந்திருப்பதாகவும் அந்த பரபரப்பு குற்றச்சாட்டை வந்து இந்த பெண் முன்வைக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தான் அணிந்திருந்த அந்த குர்கா உடைய வந்து எடுத்து ஒரு புகைப்படம் எடுத்தார். மீண்டும் ஒரு புகைப்படம் எடுத்து இந்த புகைப்படம் என்னிடம் மட்டும்தான் இருக்கும் என்று கூறி தனக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கூறி தற்போது இந்த பரபரப்பு புகாரை ஒன்று அளித்திருக்கிறார். இது குறித்து காவல்துறை தரப்புல வந்து இது உயர் அதிகாரிகள் அதாவது இது குறித்து வந்து விசாரணை நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பெண் பரபரப்பு புகாரை அளித்து இதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து இந்த பெண் கொடுத்த புகார் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது அந்த பாதிக்கப்பட்ட பெண் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா இருக்கிறது என்பது நல்ல தெளிவாக இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலரே தற்போது இந்த செயலில் ஈடுபட்டாரா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் இது போன்ற அநாகரிகமாக தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று ஒரு பதிவை நாம் கேட்டிருந்தோம். எனவே சிகாமணி இது சென்னை மாநகர காவல் ஆணையர் பொறுப்பேற்றிருக்கிறார். இது குறித்து முழுமையான தகவல் அறிக்கை வந்து கிடைக்கணும். அப்படி அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்க பட்சத்துல துறை ரீதியான காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கிறது. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.